மன்னர் ராஜேந்திர சோழனினுடைய 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. பிரதமர் மோடி அந்த விழாவிற்கு நேரில் பங்கேற்க இருக்கிறார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் என்னென்ன நடக்கப் போகிறது, ஏன் நாம் கொண்டாடப்பட வேண்டும் ராஜேந்திர சோழனை என்பது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக கங்கை கொண்ட சோழபுர மேம்பாட்டு குழுமத்தினுடைய தலைவர் கோமகன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எவ்வளவோ மன்னர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ராஜாக்கள் இருந்திருக்காங்க. ஆனா ராஜேந்திர சோழனை நம்ம ஏன் கொண்டாடணும்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் வரதர இருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு பேரூராட்சி அளவுல ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வராரு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? கப்பற்படை வைத்திருந்த ஒரே மாமன்னன் என்று சொன்னால் அவர் பேரரசன் என்று சொல்ல வேண்டும். அவர் ராஜேந்திர சோழன் தான். வேறு எந்த மன்னரும் மிகப்பெரிய கப்பற்படையை வைத்துக்கொண்டு அயலக படையெடுப்பை மேற்கொண்டதாக சான்றுகளோடு ஒரு வரலாற்று தகவல் இல்லை. அந்த அடிப்படையில் மாமன் ராஜேந்திர சோழன் கொண்டாடப்பட வேண்டியவன். அதோடு மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை 3 விருது பெயர்களில் நாம் கூறிவிட இயலும். 1 முடிகொண்டான், 2 கங்கை கொண்டான், 3வது கடாரம் கொண்டான். முடிகொண்டான் என்பது ஈழம் முழுமையும் வெற்றி கொண்டதால் அவனுக்கு கிடைத்த ஒரு விருது பெயர். ராஜேந்திர கால சோழத்திற்கு முன்பு வரை ஈழத்தை முழுமையாக வெற்றி கொண்டதாக எந்த வரலாற்று சான்றுகளோடான தகவல் இல்லை. ராஜராஜன் காலத்தில் கூட ஈழத்தினுடைய வடபகுதி தான் வெற்றி கொள்ளப்பட்டதை வழிய முழுமையாக வெற்றி கொள்ளப்படவில்லை. ராஜேந்திர சோழன் முழுமையாக இலங்கையை வெற்றி கொண்டதால் முடிகொண்டான் என்றும், இந்தியாவினுடைய வடபுலத்தை 2 கடற்கரை, கிழக்கு மேற்கரை கடற்கரை அடங்கிய இந்தியாவினுடைய வடபுலத்தை கங்கை வரை சென்று வென்றதால் கங்கை கொண்டான் என்றும், தென்கிழக்கு ஆசியாவின் இன்றைய தினம் சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, நிக்கோபார், கம்போடியா, தாய்லாந்து போன்ற பல நாடுகளை, தென்கிழக்கு நாடுகளை வென்று இந்து மகா சமுத்திரம் இன்று அழைக்கப்படுகிற அன்றைய பெருங்கடலை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரே மாமன்னன், பேரரசன் மாமன்னன் ராஜேந்திர சோழன். அதனால்தான் அவர் கொண்டாடப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி 2014 முதலாக மாமன்னன் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறிய 1000 ஆண்டு விழாவை கொண்டாடினோம்.